கோவில். ஐயோ கோவில் இல்ல, அம்மன் கோவில். எப்ப பாரு உங்களுக்கு விளையாட்டு தான். வாங்க போலாம். இன்னைக்கு ஒர்க் எனக்கு ரொம்ப ஹாப்பிப்பா. கேமராமேன் சார், என்னப்பா மாப்பிள்ளை கேரக்டருக்கு ஆள் கேட்டிருந்தீங்க, தாலி கட்ட வந்தாச்சு. மாப்பிள்ளை கேரக்டருக்கு ஆள் வர்றது லேட் ஆனால டைரக்டர் தாலியை கட்டி முடிச்சாச்சு. இப்ப யார் கழுத்துல கட்டுவான்? ஏன் கழுத்துல கட்டு? 20 நாளா தெரு போய் அக்கம் பக்கத்துல இன்னைக்கு கல்யாணம் சொல்லியிருக்கேமே, அதுக்கு என்ன சொல்றீங்க? நிச்சய கல்யாணம் மாடாது. பத்திரிக்கை அடிச்சு பாக்க வச்சு அழைக்கிறதுக்கு ஏன்டா அப்படி சொன்ன? நான் தாலி கட்டுற மூடோட வந்திருக்கேன். தாலி கட்டுற மூடோட வந்திருக்கியா? அப்படி சாதி முகூர்த்த மூடோட வந்திருந்தா நாங்க சகல ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். டேய், இது ஆம்பளைகளை பார்த்தாத ஆசைப்படுற ஆள் மாதிரி இருக்கான். உடனே அவசரத்துக்கு ஆள் வேணும்னு சொல்லுவாங்க, அன்னைக்கு வச்சுக்கிறவங்க. மார்க்கெட் வேல்யூ இல்லாத ஆர்டிஸ்ட்னால இப்படி அடிச்சு ஒன்று ஓடி போயிட்டாங்க. இதே மார்க்கெட் வேல்யூ இருக்கிற ஆர்டிஸ்ட் அடிச்சிருக்க முடியுமா? ஏய், என்ன சார்? நோண்டப்படாது. என்ன மொத்தமா திரும்பிருச்சு? அப்பளம் எடுக்க இது போதும் சார். ஆமா, அப்பளம் சப்பதானே. அண்ணே, யாரு? சரண்யா. அண்ணே, எப்படின்னு? கேரள பத்மநாபசாமி கோவில் 7வது வாசலை திறந்த பொழுது கண்டுபிடிச்ச தங்க விக்கிரகம் மாதிரி பளபளபளபளன்னு இருக்கு. தங்க நகை அடுக்கா? அண்ணே, என் பொண்டாட்டின. பொண்டாட்டியா? அப்ப அதை முதல்ல சொல்லிருக்க கூடாதா? ஐயோ, தம்பி பொண்டாட்டின்னு தெரியாம தாறுமாறா ரசிச்சுட்டனே. அப்போ நான் போயிட்டு போகுது. ஏப்பா, கல்யாணம்ன்றது வாழ்க்கையில ஒரு முறை நடக்கிறது. இது அண்ணன்ட்ட சொல்லியிருந்தா நானும் வந்து கலந்துருப்பேன்ல. அண்ணா, அது என் சூழ்நிலை. என்ன முதல்ல வாழ்த்துங்கண்ணே. ஓம் சரவணப்பா, வாழ்த்துக்கப்பா. சரண்யா, அண்ணன் தான் நம்ம ஜெம் ஆட் கம்பெனியோட கேமராமேன். ஆலினால் அழகுராஜான்னு கூட சொல்லலாம். அப்புறம் இவங்க அண்ணனோட பர்சனல் அசிஸ்டன்ட். அப்புறம் இவங்கள நம்ம ஸ்டாஃப்ஸ். ஹாய், ஹலோ. குண்டு பயலே, என் பழப்பையே கெடுத்துட்டேடா. வாடா. இவனை எதுக்கு இங்க கூட்டு வர? என்ன மாப்பிள்ளை கேரக்டருக்கு வர சொல்லிட்டு நீங்களே நடிச்சிட்டீங்களே சார். டேய், எத்தனை மணி ஷூட்டிங்க்கு எத்தனை மணிக்கு வந்திருக்க? இவன் தப்பான அட்ரஸ் கொடுத்து என்னை அலைய விட்டான் சார். அண்ணே, இவன் என் கிளாஸ்மேட்டா இருந்தாலும் உங்க மச்சாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவனை வேலையில வச்சிருக்கேன். அதுதான் எனக்கு தெரியுமேப்பா. அட்ரஸ் கொடுத்தியா? ஆமா. என்னன்னு கொடுத்த? அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல மண்டபம்னு கொடுத்தேன். அண்ணா நகர்ல 5 போலீஸ் ஸ்டேஷன் கால எந்த கல்யாண மண்டபம் நான் தேடுறது? ஒழுங்கான அட்ரஸ் கொடுத்துருக்கலாம்டா. இதனால தான் ஏற்கனவே நான் நடிச்சதுக்கு கமிஷன் கொடுக்கலன்னு பழி வாங்கிட்டே இருக்கான் சார். மானம் கட்டவனே, மரியாதை கட்டவனே, ஏன்டா என் மச்சான் சொல்லி என் பேரை கெடுக்க பாக்குறியா? சிறுப்பு புடிச்சு பரதேசி பட. நீங்க போங்க தம்பி, போங்க. அண்ணே, இவனை பாத்துக்கோங்கண்ணே. நீங்க இவன் போங்க, கொஞ்சம் உஷாரா இருங்க சார். போங்க. நான் போணுமா? போமா. ஐயோ, இவ வேற எந்த நேரமும் ரேப் மூட்லயே குடிறாளே. மாப்பிள்ளை, இனிமேல அது ஒழுங்காரு. என்ன உன் நல்லதுக்கு தான் சொன்னேன். என்ன மாமா, என்னடா 10 பேர் முன்னாடி என்ன திட்டா நீ யோகியானா? உன்னை பத்தின உண்மையெல்லாம் சொல்லிட்டா உன்னால உயிர் வாழ முடியுமா? மனுஷன் பண்ற காரியத்தையா நீ பண்ணிருக்க? பார், தெரிஞ்சும் தப்பு பண்ணுவேன், தெரியாமையும் தப்பு பண்ணுவேன். பாத்துக்கிட்டு சைலண்டா இருக்கணும். என்ன புரிஞ்சுதா? மாமா, இதைத்தான் முதல்லையும் சொன்னேன். போ. எங்க வா. என்ன சொல்லுங்க சார்? பப்ளிக் கக்கூஸ் மாதிரி இப்படி கறி பிடிச்சு கிடக்க. இது வரைக்கும் இப்படி ஒரு பல்ல எங்கேயாவது நீ பாத்திருக்கியா? இல்ல சார். காசுக்காக கண்ட கருமத்தெல்லாம் படம் முடிக்க வேண்டியது. என்ன சார், என்ன இங்க உட்கார வச்சுட்டு 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? லவ் பண்றமா? டேய், இங்க வாடா. என்ன சார், நான் இப்போ உனக்கு என்ன பண்ணணும்? என்ன சார் நீங்க பொண்ணு மயக்கத்துல எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? மச்சக்கால பல்படி விளம்பரத்துக்கு மரியாதை என் பல்ல வச்சு விளம்பரம் எடுத்து கொடுங்க சார். யோ, இந்த பல்லெல்லாம் வச்சு படம் எடுத்தா கம்பெனி போனி ஆகாதியா? இந்த பொண்ணு அழகா இருக்கா? பல்லு அழகா இருக்கா? இத வச்சு ஆட எடுத்து கொடுத்தா உன் கம்பெனி ஓஹோன்னு வளருமியா? ஹலோ, இது என் சுய கண்டுபிடிப்பு. என் பல்ல வச்சுதான் என் பல்படிக்கு விளம்பரம் எடுக்கணும். விட மாட்டேன் சார். எனக்கு மயக்கமா வருது சார். என் காலையில் நீ சாப்பிடலையா சார்? எலி சத்த நாத்தமா அடிக்குது சார். எலி சத்து நாத்தம் அடிக்குதா? நானே செத்துறணும்னு பயமா இருக்கு சார். ஐயோ, நீ வாழ வேண்டிய பொண்ணு, செத்துறப்படாது. போயிடா, போயிடா. என் குலதெய்வமே, இன்னைக்கு மட்டும் இந்த விஷ வாயுல நான் தப்பிச்சுட்டா எனக்கு 100 ஆயிடுச்சுடா. என்ன சார், இந்த பொண்ணு இப்படி போயிடுச்சு? இருந்தா போயிரும்டா. அதான்டா போயிருச்சு சார். இந்த பல்ல பார்த்து தான் சார் என் மாமனாரே எனக்கு பொண்ணு கொடுத்தாரு. பொண்ணு கொடுத்தாரு? பொண்ணு உசுரோட இருக்கடா. ஹலோ, 7 புள்ள வெளியில, ஒத்த புள்ள வயித்துக்குள்ள. அதுகளுக்கும் பல்லு இப்படித்தானே சார்? எங்க பரம்பரைக்கே இதுதான் சார். விளங்குச்சு. தெரியுமா எனக்கு எங்க ஊர்ல என்ன பேருன்னு தெரியுமா? என்னடா பேரு? சொல்றேன். பச்சரிசி பல்லழகா, பவளவாய் உதட்டழகா. அமாவாசை நேரத்தழகன்னு சொல்லிருப்பாங்களே சார். கரெக்டா சொன்னீங்க சார். அங்கிட்டு போய் உட்கார்றா, எடுத்து தொலைக்கிறேன்.
தண்டல் வாங்கின பணத்தை கட்டுறதுக்கு தண்ட கருமாந்திரத்தெல்லாம் எடுக்க வேண்டியதா இருக்கு. அன்னபூர்ணி கிளாப் எடுத்துட்டு வாமா, அடுப்பு கிட்ட போறேன். ஒழுங்கா உட்கார டேய். அடடா அடடா அடமழடா. ஹலோ மாமா. மாப்ள. ஒரு குட் நியூஸ். என்னடா? இவர் யாரு? சைடு வருமானம் பண்ணுங்கன்னு சொன்னீல்ல, அதுக்கு தான் பல்புடி விளம்பரத்துக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு பேசுன? 10,000. 10,000. 1 lakh 2 lakhs தான் பேசணும். 10,000 எல்லாம் பேசக்கூடாது. பிச்சைக்காரா பிச்சைக்காரா. டேய் போடா இங்க இருந்து. கிளம்புடா போடா இங்க இருந்து. மாப்ள 10,000. ஏய் இந்த ஆடே வேண்டாம். இன்னொரு ஆட் அரேஞ்ச் இங்க பண்ணிருக்கேன். பாருங்கடா, இந்த பணத்தை வாங்காம என்ன விரட்டிட்டீங்களா நீங்க? இந்த பணத்தை வச்சு என் பல்படி ஆடு எடுக்க வைக்கிறேன்டா. இல்ல எங்க அப்பத்தா எங்க ஐயனுக்கு எங்க அப்பன பெக்கலடா. ஏய் போடா போடா இங்க இருந்து போடா. வாங்க சார். இவர் வணக்கம் சார். வணக்கம். நீங்க தான் ஆடு எடுக்கிறீங்களா? நான் ஆடு கொடுக்க வந்திருக்கேன். தம்பி சொன்னுச்சு உட்கார்ந்து நான் உட்கார்ப்பீங்களா இதுக்கு சொன்னா எந்திப்பீனாமே சொன்னா படுத்துருவேன். வந்தா உன் மேட்டர் மட்டும் ஓபன் பண்ணு. இந்த ஓபன் பண்றேன். என் பேரு காடு வட்டி ஓட்டத்தொப்பல. 7 வயசுல செவர ஏறு குச்சிருந்தால எனக்கு 17 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சொந்த கதை ஆரம்பிச்சிட்டானே. குடும்பல சும்மாறா. அடப்பையா 17 வயசுல கல்யாணம் பண்ணிச்சு குடும்ப நடத்தவர்ல போட்டு தள்ளிட்டேன். எது? சார் பொண்டாட்டி கொலை பண்ண சார், நீங்க ஏன் டென்ஷன் ஆவறீங்க? அப்புறம் 6 மாசமா கட்டு சோகத்தோட பொண்டாட்டியை போட்டு தள்ளிட்டேனா? இல்ல சார், 6 மாசம் ஆச்சே நான் அடுத்த கல்யாணம் பண்ணலன்னு ஃபீலிங்ல இருந்தேன். இப்ப கல்யாணம் பண்ணனே 4 பிள்ளைய எல்லாம் விளையாடி தெரியுதுங்க. என் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது நான் இல்லையா? சொல்றது மட்டும் கேளுங்க சார். இப்ப கூட பொண்டாட்டி கூட குடும்பம் எடுத்து குளிச்சிட்டு தான் நேரம் உங்களை பார்க்க இந்த வந்தேன். கரும்பு பிடிச்ச தருத்தத்தெல்லாம் காலையில எண்டவும் சொல்லிட்டு இருக்க. சார் நீங்க ஆடு எடுக்கிறவங்க, நான் ஆடு குடுக்கறவன். என்ன பத்தின விவரம் பூரா சொல்லிட்டேன். உங்களை பத்தின விவரத்தை சொல்லுங்க. என்னை பத்தி சொல்றதுக்கு ஒரு வெங்காயம் கூட கிடையாது. அப்ப விடுங்க. போன வேண்டிய போது இவ வேறயா? யார் இந்த ஸ்வீட் கேள்? வெரி சார் நைஸ். நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வரட்டுமா? முதல்ல நீ ஒரு 5 லிட்டர் ஜூஸ போட்டு குடிச்சு உடம்ப தேத்து, அதுக்கப்புறம் என்னை பத்தி சிந்தி. ஓகே சார். நீ ஒரு மார்க்கமா தான் தெரியற. ஓ சார் உங்களை பத்தி தான் சொல்ல. இந்த பொண்ணை பத்தியா சொல்லுங்க யோ, சார். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன முதல்ல வந்த வேலைய பாருங்க. சரி சார், இனிமே நான் வந்த வேலையை பாக்குறேன் சார். நீ கொடுக்க போற ஆட நான் எத்தனை ரூபாய்க்கு எடுக்கணும்னு நீ இது எதிர்பார்க்க? நியாயம் சார். நீங்க ஆடு எடுக்கிறவங்க, நான் ஆடு குடுக்கறவன். நீங்க தானே விலையை சொல்லணும். என்னடா விலைங்கறா? வேலைனா பட்ஜெட் மாமா. பேக் பணு அமுக்கு அமுக்கு. அங்க என்ன வளவலன்னு பேச்சு? ஏன் ஆட எவ்வளவு கெடுப்பீங்க? ஒரு ஆட நான் 50,000 ரூபாய்க்கு எடுத்தேன். 50,000 போச்சு போச்சு. நான் இப்படி ஏமாத்திட்டேனே. 50,000 வெறும் 4,000. சொல்லியா? நான் வாழ்க்கையில ரொம்ப ஏமாத்திட்டேங்க. முந்தா நாள் கூட ஒரு ஆடு 4,000 தாங்க எடுத்தாங்க. ஒரு ஆடு 4,000 ரூபாய்க்கு எல்லாம் அத எடுக்கிறாங்க. விட நம்ம மேட்டர் கரெக்ட் பண்ணு. இது எங்க கொண்டு போறது? இத எங்க கொண்டு போக வேண்டாம், அத கூட்டிட்டு போய் சிவன் பார்க்கலாம் ரவுண்ட் அடிச்சு கொண்டு வா. வரதே இதுக்கு தானே. என்னங்க அந்த பொண்ணோட இந்த பொண்ணு நல்லா இருக்கு. உன்னை கொன்னுடுவேன். மூடு. என்ன ஒண்ணே பார்க்க விட மாட்டேங்க. சரி சார், இப்ப வந்த வேலைய பாப்பா சார். சார் நான் பொருளை காட்டுறேன், உங்களுக்கு பிடிச்சதை எடுங்க. பொருளை காட்டுறேங்கிறான். பொருள்னா பணம் மாமா. பொருளை காட்டுங்கண்ணே.